கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு. வானல் சூட வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுடலாம். வெந்தயம் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். உரித்து வச்ச பூண்டு சேர்த்துடலாம். உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தோம். கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தது, அதை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். காரத்தூள் போட்டுடலாம். கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதிலே மிளகாத்தூளும் சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. புளி தண்ணி சேர்த்துடலாம். புளியும் மிளகாத்தூளும் நம்மளே சொன்னோம் முன்னாடி வீடியோவிலே, அதிலே பார்த்து அப்படியே சேர்த்த மாரி இருக்கும்னு அதிலே சேர்த்தாச்சு. மூடி போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துடலாம். ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரிப்பா. புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஓகே பாய். கீரை பொரியல்.